Hi future officers, today current affairs. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஸ்ருந்த் அரவிந்த் தர்மாதிகாரி அவர்களை கொலிஜியம் தற்போது பரிந்துரை செய்துள்ளது. இப்போது இருக்கிற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னா MM ஸ்ரீவஸ்தவா. இவங்களோட பதவி மார்ச் 5ஆம் தேதி முடிவடைகிறது. அதனால் கொலிஜியம் ஸ்ருந்த் அரவிந்தை பரிந்துரை செய்திருக்காங்க. வாயுசக்தி போர் பயிற்சி ஜெய்சால்மரில் நடந்துச்சு. அப்போது S-400 ஏவுகணையை பற்றி அறிமுகம் செஞ்சாங்க. அந்த ஏவுகணை என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வர்ற எதிரி நாட்டு ஏவுகணையை இடைமறித்து அங்கே அழிச்சிரும். இதனுடைய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா சுதர்ஷன சக்கரா. சிவிங்கி புலிகளின் எண்ணிக்கை தற்போது 47ஆக நம்ம இந்தியாவில் உயர்ந்திருக்கு. இந்த இனம் அழிந்து வர இனங்கிறதுனால ஆப்பிரிக்கா நாட்டிலேருந்து இந்த சிவிங்கி புலிகளை இறக்குமதி செஞ்சாங்க. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ தற்போது போர் சூழ்நிலை உருவாகிருக்கு. ஒரு தலைவரும் கூட கொல்லப்பட்டார். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, அணுசக்தி தொடர்பான பிரச்சனை தான். அணு ஆயுதங்களை ஈரான் உற்பத்தி பண்ணக்கூடாது, இன்னொன்று அங்கே அணுசக்தி தொடர்பான ஆராய்ச்சி எதுவும் மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதான் இஸ்ரேலோட நோக்கம். ரஞ்சி கோப்பை 2026 காஷ்மீர் முதல் முறையாக சாம்பியன்ஷிப் பெற்றுள்ளது. நேற்றைய கேள்விக்கான பதில், தலைமை தேர்தல் அதிகாரி யார் அப்படின்னா ஞானேஷ்குமார். உங்களுக்கு இன்றைய கேள்வி, தற்பொழுது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பிரச்சனை, அங்கு கொல்லப்பட்ட தலைவர் யார் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம எக்ஸாம் நான் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.